வெள்ளை அறிக்கையால் நடக்கப் போகும் விபரீதம். விஜயை துரத்த போகும் 10 லட்சம் கோடி. முன்னாள் IAS சகாயம் கொளுத்தி போட்ட பரபரப்பு. அடுத்த நிமிடமே ஸ்டாலின் கொடுத்த பதிலடியால் பரபரப்பாகும் தாவேகா. வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் அவர் பேசிய சில விஷயங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. அவரது இந்த பேச்சுக்கு பாராட்டுகளும் அதே சமயம் வழக்கமான விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக பதவியேற்கும் அத்தனை பேருமே நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் லஞ்சத்தை ஒழிப்போம், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வோம், நம்பர் 1 நாடாக்குவோம் என்றெல்லாம் அள்ளி விடுவார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் ஆட்சி முடியும் போது பார்த்தால் ஊழலும் லஞ்சமும் தான் நாடு முழுக்க நடந்திருக்கும். இப்படித்தான் இதுவரை ஆண்டு கட்சிகளின் ஆட்சி முறைகளை தமிழக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆகியுள்ள விஜய் திராவிட கட்சிகள் செய்யாத ஒரு அரசியலை, ஒரு ஆட்சி முறையை தான் செய்ய போவதாக கூறுகிறார். அப்படி அவர் என்ன செய்ய போகிறார் என்பது போக போகத்தான் தெரியும். எல்லாமே சினிமா டயலாக் ஆகிவிடக் கூடாது என்றும் விஜயின் இந்த பேச்சை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். இப்படியான நிலையில் இன்று முதலமைச்சராக பதவியேற்ற விஜய், நான் எந்த தவறுகளையும் அனுமதிக்க மாட்டேன், மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் என்று ஆவேசமாக பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சு குறித்து முன்னாள் IAS அதிகாரி சகாயம் ஒரு கருத்து கூறியிருக்கிறார். அவர் கூறுகையில், யார் தவறு செய்தாலும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று விஜய் பகிரங்கமாக அறிவித்திருப்பது ஒரு நல்ல அறிகுறியாகும். விஜய் மீது தமிழக மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் கடந்த கால ஆட்சி முறைகள் எதையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் தனித்துவமான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும். தமிழக மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ள சகாயத்திடம், திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்துவிட்டதால் நீங்கள் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறதே என்று ஊடகங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு, அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை, இது உங்களை போன்ற ஊடகத்தினர் கொளுத்தி போட்ட நெருப்பாகும் என்று கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கூட IAS ஆக இருந்தபோது கிரானைட் ஊழலை வெளியில் கொண்டு வந்தேன். என்றாலும் அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆட்சியாளர்கள் மனசு வைத்தால் மட்டுமே இது போன்ற கனிம வள கொள்கைகளை தடுத்து நிறுத்த முடியும். அதோடு தற்போது முதலமைச்சராக இருக்கும் விஜய்க்கு முன்னால் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது. திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் 10 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாட்டை வைத்திருக்கிறார். இந்த கடனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வட்டியை மிகப்பெரிய தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. இப்படி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் வாங்கிய கடனுக்கு புதிய முதலமைச்சர் விஜய் தான் வட்டி கட்ட வேண்டும். அதோடு இந்த கடனை அவர் அடைக்க வேண்டும். இது மிகப்பெரிய சவாலான பணியாக இருக்கும். குறிப்பாக ஊழலை ஒழித்து வருமானத்தை பெருக்கினாலே இந்த கடனை அவரால் அடைத்துவிட முடியும். அதோடு கடந்த திமுக அரசின் நிதியை குறித்து வெள்ளை அறிக்கை விடுவேன் என்று விஜய் சொன்னதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். காரணம், அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் எத்தனையோ ஊழல்கள் குளறுபடிகள் நடந்துள்ளது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு கூட அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதில்லை. அனைத்தையும் மூடி மறைத்து விடுவார்கள். அப்படி திமுக மூடி மறைக்க ஏராளமான ஊழல்கள் விஜய் மூலமாக வெளியில் கொண்டு வரப்பட்டால் ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் சிக்கிக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து ஓடியது. அதனால் முதலமைச்சர் விஜய் மட்டும் திமுக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை கையில் எடுத்துவிட்டால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படும். கடந்த ஆட்சி காலத்தில் யார் யார் என்னென்ன விபரீதங்கள் செய்துள்ளார்கள், எத்தனாயிரம் கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட அனைத்து சீக்கிரட்டும் அம்பலத்துக்கு வந்துவிடும். அதனால் விஜய் முதல் நாளே திமுகவுக்கு மறுநடி கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். இதை நான் வரவேற்கிறேன். நான் மட்டுமல்ல, ஊழலுக்கு எதிராக இருக்கும் அனைவருமே இதை வரவேற்பார்கள். அப்படி மட்டும் விஜய் செய்துவிட்டால் ஊழல்வாதிகளை ஒழித்த ஒரு நேர்மையான முதலமைச்சர் என்ற பெயரை அவர் பெற்றுவிடுவார். தமிழக மக்கள் விஜய் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர் காப்பாற்றி விடுவார் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னாள் IAS அதிகாரி சகாயம். அடுத்த செய்தி, விஜய் பேசிய வெள்ளை அறிக்கை விவகாரம். உடனடியாக பதில் கொடுத்த ஸ்டாலின். இன்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விஜய் உரையாற்றிய போது, அரசாங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை முழுமையாக ஆய்வு செய்ய போகிறேன். தற்போதைய தமிழக அரசின் உண்மையான நிதிநிலை என்ன என்பதை மக்களுக்கு விளக்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். முந்தைய அரசின் கடன் சுமையை கண்டு நான் பயப்படவில்லை. ஆனால் இதை எப்படி கையாள்வது என்பதற்கு தெளிவான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் விஜய். இதற்கு உடனடியாக ஸ்டாலின் விஜய்க்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதலமைச்சராக இருக்கும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
தமிழக முதலமைச்சராக இருக்கும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பேசும்போது எடுத்த எடுப்பிலேயே அரசு கஜானாவில் பணமே இல்லை என்பது போன்று ஆரம்பித்துள்ளீர்கள். தமிழக அரசாங்கத்திடம் பணம் உள்ளது, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் இருந்தால் போதும் என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டு எனது ஆட்சியில் மழை, வெள்ளம், கோவிட் போன்ற பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துள்ளோம். மத்திய பாஜக அரசு எங்களுக்கு ஓரவஞ்சனை செய்தது. அதையும் சமாளித்து நாங்கள் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனால் நீங்களோ எங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் எதையும் கருத்தில் கொள்ளாமல் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்று வந்த வேகத்திலேயே எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் கடந்த பிப்ரவரி மாதமே தமிழக அரசின் நிதி நிலையில் தற்போதைய பட்ஜெட்டில் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனால் நீங்கள் ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள். அதை நிறைவேற்றுவதில் தடுமாற்றம் ஏற்பட்டால் முந்தைய ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடன் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதனால்தான் கொடுத்த வாக்குறுதியை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று மக்களை திசை திருப்பி திட்டம் போடுகிறீர்கள். நீங்கள் இப்போதுதான் அரசியல் நிர்வாகத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். இதன் பிறகுதான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது குறித்த பிரச்சனைகளை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். மேடைகளில் பேசுவதெல்லாம் எளிதாகத்தான் இருக்கும். ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உண்டு. இதை நீங்கள் போக போக கற்றுக்கொள்வீர்கள். உங்களது ஆட்சியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு வாக்களித்த மக்களோடு சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் என்று முதல் நாளிலேயே தனது ஆட்சியின் குறைகளை பட்டியல் போட்ட விஜய்க்கு எதிராக ஒரு பதில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான ஒரு அதிரடியான எதிர்க்கட்சியாக நாங்கள் இருப்போம் என்பதை முதல் நாளிலேயே விஜய்க்கு அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் மு.க.ஸ்டாலின். அடுத்த செய்தி. மு.க.ஸ்டாலின் முதுகில் குத்திவிட்டார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் தவேக கூட்டணியை விமர்சித்த மோடி. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தற்போது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுள்ளது. இதை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 30 ஆண்டுகளாக திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி ஒட்டி கொண்டிருந்தது. பலமுறை திமுகவினால் தான் ஆபத்திலிருந்து தப்பித்தார்கள். குறிப்பாக 2014க்கு முன்பு மத்தியில் காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது திமுக தான் ஆதரவு கொடுத்தது. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் திமுக தோல்வியடைந்து விட்டது என்றதும் மு.க.ஸ்டாலின் முதுகில் ராகுல் காந்தி குத்திவிட்டார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதிகார பசிக்காக யார் முதுகில் வேண்டுமானாலும் குத்துவார்கள். இப்போது தாங்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் முதுகில் ஏறி சவாரி செய்கிறார் ராகுல் காந்தி என்று பிரதமர் மோடி அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இதேபோல்தான் திமுகவும் தங்களிடத்தில் 28 தொகுதியோடு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிக் கொண்டு இப்பொழுது காங்கிரஸ் கட்சி தங்களது முதுகில் குத்திவிட்டதாக மு.க.ஸ்டாலினும் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த வீடியோவில் இடம்பெற்ற செய்திகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம். 500 யூனிட்டுகள் இருந்தால் 200 யூனிட் இலவசம். கையெழுத்து போட்ட விஜய். இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்து போட்டுக்கிறார். அதில் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கையெழுத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது இனிவரும் காலங்களில் அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு நிபந்தனையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது என்ன நிபந்தனை என்றால், தற்போது 2 மாதங்களுக்கு ஒருமுறை வீட்டு மின் இணைப்புகளில் யூனிட்டுகள் கணக்கிடப்பட்டு வருகிறது. அதில் 500 யூனிட்டுக்கு உள்ளே பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமே 200 யூனிட்டுகள் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு 100 யூனிட் இலவசமாக வழங்கப்படும். அந்த வகையில் 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் என்பது எப்போதும் போல் தொடரப்போகிறது. 500 யூனிட்டுகள் பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசமாக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.